Hello everyone. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இது வந்து இங்கிலீஷ் பேச படிக்கிற பழகிற நிறைய பேர் ஒரு 90% மக்கள் வந்து இந்த தப்பை செய்கிறாங்க பழகிற நேரத்தில். ஸோ இந்த தப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றுங்க. நிறைய பேர் பேசும்போது பாஸ்ட் டென்ஸில் முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது எல்லா வார்த்தைகளுக்கும் அதாவது வேர்புக்கு முன்னாடி வாஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்தே சொல்லுவாங்க. வாஸ் போட்டால் மட்டும்தான் அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது அவங்க வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு அப்படியே போடுறாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ வாஸ் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அதோடைய சென்டென்ஸோடைய மீனிங்கே மாறிடும். ஸோ எப்படி அந்த சென்டென்ஸ் மீனிங் மாறுது அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அந்த மாதிரி அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பான அர்த்தத்தை கொடுக்கும் அந்த நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கால்டு. இப்போ இதே தான் வந்து சில பேர் சொல்லும்போது ஐ வாஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கால்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ வாஸ் கால்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ கால்டு அப்படின்னா நான் கூப்பிட்டேன். இப்போ வந்து ஐ கால்டு மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே அப்படின்னா நான் என்னோட ஃப்ரெண்டை நேற்று கூப்பிட்டேன். ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. ஸோ இதே சென்டென்ஸில் நம்ம பேசும்போது இது வந்து நேற்று நடந்தது அப்படின்னு சொல்கிறதுனால வாஸ் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் கால்டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அது ரொம்ப தப்பு. அதை வந்து எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் மாறுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடல, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தமாயிரும். ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பனால் நான் அழைக்கப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும். முதல்ல நம்ம சொல்கிறது ஐ கால்டு மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பனை அழைத்தேன். ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட், என் நண்பனால் நான் அழைக்கப்பட்டேன். நம்ம தமிழில் பேசும்போது இந்த மாதிரியான நான் வந்து என் நண்பனால் அழைக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். மை ஃப்ரெண்ட் கால்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டான் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் அவனை கூப்பிட்டேன், என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டான். இது ரெண்டு தான் சொல்லுவோம். என் நண்பனால் நான் அழைக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான அந்த நம்ம வந்து அவ்வளோ அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. அதாவது இது வந்து பாசிவ் வாய்ஸ். ரொம்ப தமிழ் அது இருக்காது. என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டான் அப்படி மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் பேசும்போது நீங்கள் வந்து இந்த வாஸ் அப்படிங்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வாஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட அர்த்தம் மாறிடும். இப்போ ஐ வாஸ் கால்டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தமே கிடையாது, அது தப்பு. ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்டால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். நீங்கள் கூப்பிட்டா தான் அர்த்தம் வராது. ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லணும்னா ஐ கால்டு மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் கால்டு பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். ஐ கால்டு. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஐ கால்டு அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ கால்டு யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் யூ கால்டு மீ. ஸோ நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கால்டு மீ. இப்போ நம்ம ஃபோன்லலாம் பேசும்போது நீ தான் கூப்பிட்டோம்னா யூ கால்டு மீ அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஐ கால்டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் யூ ஆர் கால்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது சரியா தப்பா அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஆர் வருதே, அப்போ வந்து நிறைய நம்ம இன்னொரு படித்த ரூல் என்னென்னா ஆர் வாசலாம் வந்து ஐஎன்ஜி தான் வரணும் வேர்ப் கூட. இப்போ எப்படி இங்கே வந்து கால்டு அப்படின்னு வருது, அப்போ இது தப்பா அப்படின்னா இது தப்பு கிடையாது, ஆனால் அர்த்தம் வந்து வேறு. ஸோ யூ ஆர் கால்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வேற யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருக்கீங்க. ஆஃபீஸ் ரூமில் மேனேஜரோட ரூம் வாசலில் நிற்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே வரட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ளே வேறு யார்கிட்டயோ நீங்கள் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வெளியே வரும்போது யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க. அதாவது கை காமிச்சிட்டு போவாங்க. மேனேஜர் ரூமை காமிச்சிட்டு யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யூ ஆர் கால்டு அப்படின்னு சொன்னால் மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து மேனேஜர்ன்ற வார்த்தையே அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. யூ ஆர் கால்டு அப்படின்னா நீ அழைக்கப்படுகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் கால்டு ஏன்னா அவங்க மேனேஜர் ரூம்குள்ளேருந்து வந்துட்டு இப்படி கையும் காமிச்சிட்டு யூ ஆர் கால்டு அப்படின்னு சொன்னால் மேனேஜர் ஒன்று கூப்பிடுறாரு. நீ மேனேஜரால் அழைக்கப்படுகிறாய். யூ ஆர் கால்டு பை த மேனேஜர். இங்கே பை த மேனேஜர்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பை த மேனேஜர் நம்ம சொல்லலை அப்படின்னா கூட யூ ஆர் கால்டுன்னு கையை காமிச்சா அவங்க உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் நம்ம பார்த்தோன்னா
அவங்க ஒன்று கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே நம்ம அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒன்று கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹீ கால்டு இல்லை ஷீ கால்டு அப்படின்னு சொல்லாமல் ஏன் யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். அதனால தான் இதோட எக்ஸாக்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மலாக அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஆஃபீஸில் பேசும்போது இல்லை நம்ம வந்து இப்போ நீங்கள் ஏதாவது கஸ்டமர் கேரெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வரும்ல ரெக்கார்டட், அதிலலாம் பாருங்கள் யூ ஆர் கனெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் கனெக்டட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கால் வந்து யூ ஆர் கனெக்டட் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் செய்யப்படுகிறீர்கள், தொடர்பு கொள்ளப்படுத்தப்படுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த ஆர்லாம் பக்கத்தில் நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணுறோம், அதாவது வேர்ப் 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து இங்கிலீஷ் பேசவோ எழுதவோ படிக்கும்போது. ஏன் அப்படின்னா நம்ம சின்னதாக இதை வந்து மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அதோடைய அர்த்தமே மாறி போயிடும். அதாவது நான் கூப்பிடுறேன் அப்படின்றதுக்கும் என்னை இன்னொருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரூலை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் ஏதாவது பேசும்போது கண்டிப்பாக வாஸ் முன்னாடி போட்டு பேசக்கூடாது. வாஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸில் வேணால் சொல்லலாம். ஐ வாஸ் காலிங் அப்படின்னு சொன்னா, ஐ மீன் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவனை, ஐ வாஸ் காலிங் மை ஃப்ரெண்ட் ஃபார் ½ an hour அப்படின்னா அரை மணி நேரமாக நாங்கள் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படி சொல்லலாம். பட் ஐ வாஸ் கால்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட அர்த்தம் வந்து நீங்கள் கூப்பிடுறது கிடையாது, உங்களை மித்தவங்க கூப்பிடுறது. ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த பாசிவ் வாய்ஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தில் எழுதும்போதும் பேசும்போதும் எந்த தப்பும் வராது. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.